இறைவனுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. எங்கள் சீரீஸை சப்போர்ட் பண்ண வந்த ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், கெஸ்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என் பேர் வைபவ் முருகேசன். மம்மட்டி ஆன் ஸ்டார் சீரீஸில் எம்எஸ் சின்னான்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லோன்ற படத்தில் லீடாக நடிச்சிருந்தேன். இப்போ நான் லீடாக நடித்து ரிலீஸ் ஆகிருக்க 2வது ப்ராஜெக்ட் இது. எல்லோவுக்கு நீங்கள் எல்லோரும் படத்தை பற்றியும் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. அதுக்கு உங்கள் சப்போர்ட்டுக்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ் மம்மட்டி ஆன் ஸ்டார்ஸ். முதல்ல ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் சவீர் சுதாகர். ரொம்ப கைண்ட் அண்ட் ரொம்ப ஜென்டில் ஸ்வீட் பர்சன். அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுள். எங்களை அவர் தம்பி மாதிரி தான் பார்த்தாரு. ஒரு எக்ஸலண்ட்டான ரைட்டர் அவர். ப்ரோ, நீங்கள் எழுதி வச்சுருக்க எல்லா கதைகளும் அதோட வெளிச்சத்தை பார்க்கும். வாழ்த்துக்கள். அவர் முதல்ல எனக்கு கதை சொல்லும் போது அந்த பிளாட்லேயே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒரு 4 பசங்க ஊர்லேருந்து கிளம்பி அவங்க ஃபேவரட் பிளேயரோட லாஸ்ட் மேட்ச்சை பார்க்க சென்னைக்கு வராங்கன்ற பிளாட்லேயே எக்ஸைட் ஆச்சு. அப்புறம் ஃபுல் கதை கேட்கும்போது பயங்கர எனர்ஜெட்டிக் வைப்ரண்ட்டான ஒரு ஸ்டோரி. ஸோ சோல்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் த ரோல் ப்ரோ. அண்ட் சின்னாவை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மை கோஸ்டாஸ், முதல்ல வெங்கட் அண்ட் ஜெகவர் பயங்கர ஸ்பான்டேனியஸான ஆக்டர்ஸ் 2 பேரும். ஒரு சீன் சொன்னாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கவுண்டர்ஸ் வரும். அதை நான் செம்மையாக அட்மையர் பண்ணியிருக்கேன் பக்கத்துலேருந்து பார்க்க. வெங்கட் சொன்ன மாதிரி அவர் ஒரு அமேசிங் லிரிசிஸ்ட். நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. இந்த சீரீஸில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அண்ட் ஜெகவர் கிட்ட ஒரு ஸ்லாப்ஸ்டிக், ஒரு ஃபிசிக்கல் ஹியூமர் ஸ்டைல் ஒன்று இருக்குது. அதை செம்மையாக அட்மையர் பண்ணேன். 2 பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் லாவண்யா ஜீல இதுக்கு முன்னாடி அவங்க ப்ராஜெக்ட் பண்ணதுனால அவங்கள நாங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட்னு தான் சொல்லுவோம். செட்டில் செம்ம டைட்டாக போயிட்டு இருந்தாலும், ஷூட் போயிட்டு இருந்தாலும் வீட்டிலேருந்து எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு தனி மனசு வேணும். ரொம்ப நன்றி. அண்ட் இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் 3 பேர்கிட்ட மெயினாக நான் கற்றுக்கிட்டது இன்ஸ்டாகிராமை இன்னும் பெட்டராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நான் ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராஜேந்திரன் சார், சம்பத்ராம் சார், வேக் பிரசன்னா சார், சரத் ரவி அண்ணன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட். நிறையா பேசியிருக்கோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட ஒர்க் பண்ண ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் பயங்கரமாக செரிஷ் பண்ணுவேன். அண்ட் ஆல் மை கோ ஆக்டர்ஸ், சாய் ப்ரோ, சரோ ப்ரோ, சுனில் கார்த்திக், சத்யா சார், பிரதீப் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த சீரீஸில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், சினிமாட்டோகிராஃபர் ராஜ் ப்ரோ, அப்புறம் பவித்ரன் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் பரத், காஸ்டியூமர் கோச்சாய், கலை ப்ரோ அண்ட் மெயினா ஏடிஸ் அருண், நவீன், விக்ரம், ரிஷ்வந்த், தேவா, வெங்கட், அப்புறம் இபி, முருகன்ஜி, நந்தகுமார்ஜி, ப்ரொடியூசர் மேனேஜர்ஸ் நந்தகுமார்ஜி, தருண்ஜி, ராஜேஷ், எல்லாருமே டே அண்ட் நைட் இந்த படத்தில், இந்த சீரீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ். அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசர் மிஸ்டர் சிங்காரவேலன் சார், எஸ்எஸ் குரூப், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பயங்கர வெர்சடைலாக இருக்குது. ஐ ஹோப் யூ கண்டினியூ இட். ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஜி எக்ஸிக்யூட்டிவ் ஷாம் ப்ரோ அண்ட் மதிவானன் ப்ரோ, இவங்க 2 பேருமே இந்த சீரீஸில் ஒரு ஏடிஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணாங்க, டயர்லெஸ்ஸாக டே அண்ட் நைட். தேர் ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் தெம்செல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கைடன்ஸ் த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட். அண்ட் ஃபைனலி ஜி டீம், தேங்க்யூ ஃபார் சீயிங் மீ. என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை, ஒரு செம்ம எனர்ஜெட்டிக்கான ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சதுக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. நான் இங்கே இருக்க முக்கியமான காரணம் என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். இந்த சீரீஸில் என்னோட ஒரு ஃபேவரட் டைலாக் வரும், இந்த சென்னை நமக்கு ஒரு வழியை காட்டும், நம்புவோம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சென்னை பர்சனலாக எனக்கு நிறைய வழியை காட்டியிருக்கு. இப்போ இங்கே இருக்கேன். இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரோட ஒர்க் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக பண்ணுவேன். மக்கள் சப்போர்ட் இல்லாமல் ஆர்டிஸ்ட் இல்லை. உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. மம்மட்டி ஆன் ஸ்டார்ஸ் ஜி5ல ஜூன் 26 ப்ரீமியர் ஆகுது. எல்லோரும் பாருங்கள், பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். உங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த ஷோ. நீங்கள் நினச்சா எந்த சீரீஸ் வேணால், எவ்வளோ ஹிட் வேணால் ஆகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்தப்போ எனக்கு அருண் கிட்டேருந்து கால் வந்துச்சு, ஏடி. நான் எதாவது கேட்டால், மேம் நீங்கள் வாங்க, ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் வாங்க, இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னார். எனக்கு அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, கார்த்திக் சார் எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவ்வளோ அழகாக சொன்னார். ஒரு டேரக்டர் இவ்வளோ அழகாக ஸ்கிரிப்ட் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரில. எனக்கு கேட்ட உடனே நான் பண்ணுறேன், நான் மட்டும்தான் சார் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்தாரு. சாரு கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஊர்லேருந்து
எல்லா ஊரில் இருக்க பொண்ணுங்களுக்கும் நம்ம சிட்டி லைஃப் என்ஜாய் பண்ணுங்கிறது எல்லாத்தோட ட்ரீம் இல்லை. எனக்கும் அப்படி தான். திருப்பூரில் இருக்கும்போது சென்னை வரணும் இது எல்லாமே ட்ரீம் இருந்துச்சு எனக்கு. நான் வந்து மாடலிங் அண்ட் ஆக்டிங்காக வீட்டை எதிர்த்துட்டு வந்தேன். சாரு வந்து அவங்க அவங்க லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ எனக்கு நிறையா விஷயம் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கதை கேட்டதுக்கப்புறம் நான் தான் கண்டிப்பாக பண்ணணும்னு நிஜமாலுமே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் எனக்கு கௌஷிக் சார் கூப்பிட்டாரு ஜீலேருந்து, லாவண்யா வெல்கம் ஜி அகைன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டீம் பொறுத்த வரைக்கும் நான் எல்லார பற்றியுமே சொல்லி ஆகணும். ஃபஸ்ட் ஏடிஸ் வந்துட்டு எங்கள் எல்லாரையுமே லைக் யங் டீம், ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஏடிஸ் டைரக்டர் எல்லாமே த வெரி யங். ரொம்ப ப்ரோ அந்த மாதிரி தான். யாரும் வந்துட்டு மேம் அப்படிலாம் இல்லை, ப்ரோ அந்த மாதிரி ஒரு ஈவன் காஸ்டியூம் டிசைனர்லேருந்து எல்லாமே. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜெகபரன் வெங்கட் சொன்ன மாதிரி எனக்கு நிஜமாலுமே ட்ரிப் போன ஒரு ஃபீல் தான். நான் ஸ்கூல் காலேஜில் எனக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. பட் ஆனால் மாடலிங் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் என் லைஃப்பில் கிடைச்சாங்க. அவங்க கூட இருக்கும்போது நான் எந்த ஒரு கம்ஃபர்ட்டில் இருப்பேனோ அந்த மாதிரி தான் நான் மொத்தம் ஷூட் பண்ணேன். அவங்க 3 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், இன்க்ளூடிங் டைரக்டர். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னா அது எப்போவுமே இந்த ப்ராஜெக்ட் தான். அண்ட் கம்மிங் டு த ப்ரொடக்ஷன், ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்கள் எல்லாரையும் நம்பி நீங்கள் வந்துட்டு அவ்வளோ அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஷாம் சார் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆல்சோ சம்பத் சார் எவ்வளோ ஜாலியாக ஷூட் பண்ணார். எனக்கு வந்துட்டு நைட் ஷூட்னா எனக்கு பயங்கிறத விட எனக்கு அவ்வளோ செட் ஆகாது நைட் ஷூட். ஆனால் இந்த டீமில் நான் அவ்வளோ ஜாலியாக நைட் ஷூட் பண்ணேன். காரணம் எல்லோரும் நீங்கள் மட்டும்தான். அண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். நான் டப்பிங் பண்ணாதனால நான் பார்க்கல, இன்றைக்கி தான் உங்களோட சேர்ந்து தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் மேனேஜர்ஸ் சூப்பராக கோஆர்டினேட் பண்ணிங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே நன்றி. யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ, நன்றி. கடவுளுக்கு நன்றி. வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்தது ஃபஸ்ட்டு மெயின் கலைச்செல்வன் இதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருந்தார். நான் அவர்கிட்ட வேறு ஒரு கதை சொல்லும்போது, அவர் ஷாம் சார் சொன்ன மாதிரி வேறு ஒரு கிரிக்கெட் கதை சொல்லும்போது கலைச்செல்வன் இருந்தார். ஸோ அவர் இதை ஷாம் சார் கேட்கும்போது என்னை ரெஃபர் பண்ணார். அதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு ப்ராஜெக்டில் ரைட்டராக ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ரைட்டர்ஸ் ரூமில் இருந்தேன். ஸோ இது வரும்போதே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கம்மி டைம்லைன் சொன்னாங்க. ஸோ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு 50-50 இருந்தேன். பட் ஒரு விஷயம் என்னை பண்ண சொல்லிச்சு. அந்த ஒரு விஷயம் கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் என் லைஃப்பில் இருந்து எனக்கு கிரிக்கெட்டராக ஒன்று தான் ட்ரீமு. ஸோ அது பண்ண முடியாமல் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் சினிமான்றது வந்துச்சு. ஸோ கிரிக்கெட் என் லைஃப் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு BPO கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே எனக்கு கிரிக்கெட் நல்லா விளையாடுனால அங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, அங்கே எனக்கு ஒரு ஜம்ப் கிடச்சிது. ஸோ அகைன் எனக்கு கிரிக்கெட் எல்லா இடத்துலையுமே நான் ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக பார்க்குறேன். ஸோ நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நம்ம ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அது நமக்கு திரும்ப ஒன்று பண்ணுன்றது நான் நம்புவேன் எப்பயுமே. ஸோ அது கிரிக்கெட் எனக்கு பண்ணிச்சு. அதனால தான் இதில் கம்மி லைன். நான் வந்து பெருசாக ஏடியெல்லாம் ஒர்க் பண்ணல. ஸோ ஏர் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். 2 வருஷமாக கதைகள் மட்டுமே சொல்லியிருக்கேன், 2-3 வருஷமாக. ஸோ வெறும் பெருசாக ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் ஷாம் சார் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லி இதுக்குள்ளே பண்ணோம் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அவர் என்னை நம்பினார். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அப்புறம் ப்ரொடியூசர் சாரும் சிங்கா சாரும் அந்த மீட்டிங்கில் இருந்தார். அவங்க 2 பேரை பார்க்கும்போது அவரும் என் மேலே அவருக்கு ஒரு பாசிட்டிவ் இது இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த இடம் கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் ஆச்சு. சரி பண்ணலாம் அப்படின்ட்டு இறங்கி பண்ணது தான் அந்த ப்ராஜெக்ட். ஸோ என் டீம் செட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டாக பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அவினாஷ் ஒரு 7 days இதில் ஷூட் பண்ணார். ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்தே இது என் கூட இருந்தார். அதுக்கப்புறம் ராஜ் ப்ரோ வந்தார். ஸோ சினிமாட்டோகிராஃபர், இந்த DOP இந்த கதையில் ஃபுல்லாக அவர் தான் பண்ணார். ஸோ அவர் சீனியர். எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, நிறைய பண்ணவர். அவர் நம்ம இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம் எப்படி சொல்கிறதுன்னு. ஆனால் ஒரு நாள் கூட அவர் அந்த மாதிரி என்கிட்ட ட்ரீட் பண்ணதே இல்லை. அண்டு எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு சேனல் எப்படி இதுவாகும், இந்த டைமில் எப்படி முடிக்கணும், இது பின்னாடி என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது எனக்கு ஃபுல்லாக எனக்கு வந்து இந்த என்டையர் இது வந்து நான் ஒரு குருகுலம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு பெரிய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இங்கே வந்து தான் கற்று நம்ம டைரெக்ஷன் தெரியும் நினச்சி உள்ளே வந்தோம். பட் டைரெக்ஷன் இவ்வளோ இருக்குன்றது எனக்கு இந்த ப்ராஜெக்டில் தான் தெரிஞ்சுது. அண்ட் அதை எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. முக்கியமாக ஷாம் சார், ரைட்டிங்லேருந்து டைலாக்ஸ்லேருந்து எனக்கு நிறைய விதத்தில் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சீக்கிரம் பண்ணணும் போது ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் தேவை. ஸோ அதை அவர் ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தார். இன்ஃபேக்ட் ஷூட்டிங்கில் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஸோ எல்லா இடத்துலையுமே இது வந்துச்சு.
ஸோ நம்ம நிறைய வேலை செய்கிறோம், நம்ம நைட் ஃபுல்லாக தூங்காமல் முழிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதை மீறி ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுட்ருப்பார், மதி சார். அவர் தூங்குனாரா இல்லையான்னு தெரியல, லாஸ்ட் 1 வீக்காக அப்படியே தான் இருந்தார் அவர். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணுற பீப்புளை நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் இப்படிலாம் வேலை செய்வாங்களா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அண்ட் தென் கேஸ்டிங்காக நான் யோசிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு என் மைண்டில் அந்த 3 பேர் இந்த கதைன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்தது வெங்கட் தான். ஸோ அவர் வெங்கட், வெட்டி பையன் வெங்கட் பாலமல்லி இருந்தார். ஸோ அவர் பார்க்கும்போது எனக்கு 100% கான்ஃபிடன்ட் இருந்துச்சு. ஸோ வெங்கட்டை பார்க்கும்போது அதில் ஜகபர் ஒரு வீடியோ பார்த்தேன், இவரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காரு அப்படின்ட்டு. அப்படி ஜகபர் வந்தார். இன்ஃபேக்ட் வெங்கட் கிட்ட தான் ஜகபர் நம்பரே வாங்கி இது பண்ணேன். அண்டு இங்கே 2 பேர் ஒரு வரைக்கும் எங்களுக்கு இதுவாகிடுச்சு. பட் சின்ன மட்டும் செட் ஆகாமே இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஆடிஷனில் செலக்ட் ஆனவங்களுக்கு நான் இங்கே சொல்லிக்கிறேன், நீங்கள் நல்லா பண்ணீங்க, பட் டைம் இஷ்யூ, உங்கள் டேட் இஷ்யூவால் அது பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த கேரக்டர் மட்டும் மாறிட்டே இருந்துச்சு. பட் வைபவ் வந்து அதை எனக்கு இருக்க எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டார். வைபவ் வரும்போது எனக்கு செட்டில் கொஞ்சம் இந்த இப்போ டே நைட் ஷூட் பண்ணுறோம், மொட்டை வெயிலில் ஷூட் பண்ணுறோம். அண்ட் எனக்கு ரொம்ப கிரிக்கெட் பிடிச்சதுனால கிரிக்கெட்டில் மட்டும் தப்பாக இருந்துச்சுன்னா இதுவாக இருக்கும்னு பயந்துகிட்டே இருந்தேன். வைபவ் சூப்பராக அந்த கிரிக்கெட் ஆடினார். இவங்க 3 பேர் செட்டில் இருக்கும்போது நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன், ஏன்னா அந்த ஃபன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காஸ்டிங்கில் எனக்கு பெரிய இது. அண்ட் இவங்களை தாண்டி இப்போது பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் நடிச்சிருக்காங்க. மொட்டராஜன் சார் நடிச்சிருக்காரு, வேக் பிரசன்னா சார் நடிச்சிருக்காரு, சரத் ரவி சார் நடிச்சிருக்காரு. ஸோ சில சூழ்நிலைலாம் அவங்களாம் இன்றைக்கி வர முடியல. ஸோ இவங்க 3 பேர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு பயந்து தண்டேன். இன்ஃபேக்ட் அவங்க 3 பேருமே தான் ரொம்ப கூலஸ்ட். மொட்டராஜன் சார்லாம் சான்ஸே இல்லை. இப்போ உங்களுக்கு கிரவுண்டில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம், டைம் இல்லை, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணால் அப்படியே கழட்டி அப்படியே மாட்டிட்டு அப்படியே வந்துட்டார். உண்மையிலே அவர் கூட ஒர்க் பண்ணி எனக்கு தெரிஞ்சு எல்லா படத்துலையும் அவர் கூட ஒர்க் பண்ண ஆசை. அந்த அளவுக்கு கோஆப்ரேட்டிவாக இந்த மொட்டரஞ்சன் சார் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு பிம்பம் வச்சுருப்போம், சீனியர்லாம் இப்படி இருப்பாங்க, கேரவனில் போய் தான் பண்ணுவாங்க, அப்படி யாருமே இல்லை. இன்ஃபேக்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அப்படி தான். அண்ட் சம்பத்ராம் சார் வந்து பண்ணது 4 நாளுமே நைட் ஷூட்டு. ஸோ அந்த கேரக்டரே அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு, ஏன்னா அவருமே அது மாதிரி பண்ணதில்லை, அந்த பெட்டிங் வேர்ல்டு அப்படின்றது. ஸோ நான் வந்து இப்போ தான் புதுசாக ஒருத்தன் வந்து சொல்கிறேன். அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு தீனாலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் சொல்கிறது ஓ இப்படியா சார் அப்படியா சார் அவர் குழந்தைத்தனமாக அவர் கேட்டுப்பார். ஸோ அதெல்லாம் ரொம்ப எனக்கு புதுசாக இருந்தது. ஒரு டைரக்டருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குன்றது இங்கே வரும்போது தான் தெரிஞ்சுது. அண்டு லாவண்யா, சாரு, நான் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுது அந்த கேரக்டர், இந்த ஊர்லேருந்து ஒரு பொண்ணு அப்படின்றது. ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி நிறைய ஆடிஷன் வச்சுட்டே இருந்தோம், நிறைய செட் ஆகாமல் இருந்துச்சு. அண்ட் அவங்க கதை சொல்லும் போது அவங்க கதையை ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, எனக்கு அது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஓகே, இந்த கதையை ரிலேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக வந்துடும் அப்படின்ற இது எனக்கு அப்பயே முடிவு பண்ணேன். ஸோ இந்த 4 பேருக்கு எனக்கு வந்து கேஸ்டிங்காக என்னோடய வேலையை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. எனக்கு டபுள் டேக் போகிறது, இந்த டேக் ஆர்டிஸ்டால் எனக்கு எதுவும் வரல. அதே மாதிரி கேமராமேன் டிபார்ட்மெண்ட் டீமும் அவங்க ஏடிஎஸ் எதுவுமே அவங்களால டிலே வரல. மற்ற நேச்சராக இந்த பிரச்சனை வர்றது தான். இதனால் முக்கியமாக மெயினாக நான் சொல்லணும்னா, இந்த சென்னை போர்ஷன் ஒரு 17 days இந்த ஷூட் பண்ணதுக்கு மெயின் முடிச்சிருன்னா அதுக்கு ராஜ்குமார் ப்ரோ தான் காரணம். அவ்வளோ ஸ்பீடாக பண்ணார். நாளை ஷாக், எப்படி இந்த மனுஷன் எப்படி டக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் ப்ரோ, இது பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணார். அவங்க டீமும் வேறு லெவல். அண்டு இப்போ நான் டைரக்ட் பண்ணுறேன், என் பேர் வந்துடும், டைரக்டர் அப்படின்ற பேர் வந்துடும், அதுக்கு நான் எவ்வளோ வேணால் உழைக்கலாம். பட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து சம்பளமும் ரொம்ப கம்மி தான். ஸோ அவங்க இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஈக்குவலாக வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விக்ரம் ரைட்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என் கூட இருந்தால். இன்றைக்கி அவங்க உடம்பு சரியில்லை, அவனால் வர முடியல. ஸோ தேங்க்யூ விக்ரம். அண்ட் ரிஷ்வந்த், அவனும் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணான். அப்புறம் வீரா, கணேஷ் அண்ட் தேவா. ஸோ இவங்க எல்லாருமே உங்களோட எஃபர்ட்னால தான் இது இந்த அளவுக்கு முடிஞ்சது. அண்ட் கோ டைரக்டர்ஸ் சிவா ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் அருண் தான் வந்து ஆடிஷன் ஃபுல்லாக வந்து எடுத்தான். எனக்கு கேஸ்டிங்கில் வந்து எனக்கு அவன் கையில் கொடுத்துட்டா அவன் கரெக்டாக எடுத்துருவான் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட அவங்ககிட்ட நான் வந்து டபுள் இதுவே பண்ணல. ஸோ அருண்கிட்ட கொடுத்தா நடந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தான். தேங்க்யூ அருண். அண்டு இன்னொருத்தர் இந்த ப்ராஜெக்டில் முக்கியமாக சொல்லணும், நவீன் ராஜ்குமார். நீங்கள் பெட்டிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பெட்டிங்கோட டீட்டெயிலிங் எல்லாமே அவர் சொன்னது தான். ஸோ அவரோட டீட்டெயிலிங் அவர் எங்கேயோ லைவாக பார்த்தது. ஸோ எல்லாமே அவருக்கு கொடுத்த இன்புட் தான். ரைட்டிங்கில் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எஸ்பெஷலி இன் பப் போர்ஷன். அண்ட் அதை விட எனக்கு ஷூட்டில் நான் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு யோசிக்கும் போது எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து பண்ணி கொடுத்தாரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கரா படத்தில் ஒர்க் பண்ணவர். ஸோ அவரோட லேட் கம் அவர் வந்தது வந்து எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சாரி. ஸோ தேங்க்யூ ப்ரோ, உண்மையிலேயே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இன்னொருத்தர் வெங்கட், நான் வேறு ப்ராஜெக்டில் ரைட்டிங்கில் இருக்கும்போது அதில் அவரை மீட் பண்ணேன். ரொம்ப லேட்டாக போஸ்டரில் தான் கூப்பிட்டேன்.
நான் நைட்டு தூங்காத விட அதிகமாக தூங்கி சிஜி ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் கரெக்டாக வந்ததுன்னா அது வெங்கட் தான் காரணம். ரொம்ப தேங்க்யூ வெங்கட், இந்த எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது. அண்டு காஸ்டியூம் டிசைனர் கோச்சாய் ப்ரோ, ரொம்ப லேட்டாக தான் அவங்ககிட்டயும் சொன்னேன், அதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் ஆர்ட் ரைட்டர், நீங்கள் அவர் பேசும்போதே தெரிஞ்சிருக்கோம், அவ்வளோதான் எங்கிட்டையும் பேசுவார், பேசவே மாட்டார். எனக்கு ஒரு கட்டத்தில் நான் அவினாஷ் தான் அவரை ரெஃபர் பண்ணார், ப்ரோ அவர் பண்ணிவிடுவாரா, எனக்கு எதுவுமே பேச மாட்டார் ப்ரோ அப்படின்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் ஒர்க்கு பேசிச்சு, அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ஆர்ட்டில் எங்கேயுமே இது வரைக்கும் உண்மையிலே ஒரு இடத்துல கூட ஆர்ட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. அண்ட் ரைட்டர்ஸ் இல்லை, 3 ரைட்டர்ஸ் இருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கலைச்செல்வன் அண்ட் வினு கார்த்திகேயன், நவீன் ராஜ்குமார், இவங்க எல்லாமே இந்த நான் ஷார்ட் டைமில் நான் எழுதுறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ஷாம் சாரோட கைடன்ஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ அவர் வந்து இதை எப்படி இன்னும் ப்ரிசைஸாக பண்ணலாம், ஏன்னா எனக்கு தெரியாது ஃபார்மேட்டில் ஒரு எபிசோடில் எது ஆடியன்ஸ்க்கு இது பண்ணணும், எப்படி அந்த எண்டு பண்ணணுன்றது எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. ஸோ நான் எழுதின கதைகள் எல்லாமே ஃபிலிம்க்கு எழுதின ஸ்கிரிப்ட்ஸ் தான். நான் ஒரு 3 ஸ்கிரிப்ட் பிச் பண்ணியிருந்தேன், எல்லாமே ஃபிலிம் பேட்டர்னுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். நான் இதை ஃபிலிமாக தான் பார்க்குறேன், பட் அவங்களுக்கு தெரியும் அந்த ஆடியன்ஸ் பல்ஸ் எது, ஸோ எங்கே நம்ம ஏற்றணும் எங்கே இறக்கணுன்றது எனக்கு ஒரு ஒரு பயங்கர ஒரு நாலேஜை எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு அதான் நான் திரும்ப சொல்கிற மாதிரி அது ஒரு குருகுலமாக தான் நான் அதை பார்த்தேன். அண்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் கடைசி 10 நாள் அவங்க தூங்கியிருக்க மாட்டாங்க, அப்படி தான் ஒர்க் பண்ணாங்க. மெயினாக நான் ஒருத்தருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவோம், விஎஃப்எக்ஸ் ஹெட் ரோஜர். உண்மையிலே 5 நாள் தூங்காமல் இவ்வளோ ஷார்ட்ஸ், கிட்டத்தட்ட அவ்வளோ ஷார்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லா சைடும் ப்ரெஷர் பண்ண அவரை, எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் பண்ணோம். ஆனாலும் அவர் எதையுமே அவர் முகத்தில் என்றைக்குமே இதை காட்டாமல் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ரோஜர் அண்ட் அவங்க டீம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் சவுண்ட் இன்ஜினியர் ராபர்ட் ப்ரோ, இந்த 1 மந்த் அவரும் அதே தான், அங்கே பாட்டு டப்பிங் நேற்று வரைக்கும் டப்பிங் பண்ணிகிட்டே இருந்தோம், ஆனால் அவர் எங்களுக்காக பண்ணி கொடுத்துருந்தாரு. ராபர்ட் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி, உங்கள் டீமுக்கும் நன்றி, நீங்கள் பண்ணதுனால தான் இது இவ்வளோ சீக்கிரம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் எடிட்டர் வந்து ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு சாம் ஆர்டிஎக்ஸ், அவர் வந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ நான் அவர் தான் பண்ணணும்னு ரொம்ப இதுவாக இருந்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் பண்ண முடியல, வேறு ஒரு ஒர்க்கில் இருந்தார். ஸோ நான் இந்த கொஞ்சம் டைமில் யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்போது பிரகதீஷ் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு டிஓபி. ஸோ அவர் தான் ரெஃபர் பண்ணார், ப்ரோ நீங்கள் தைரியமாக போங்க, பவித்ரன் தைரியமாக போங்க. எனக்கு யாருனே தெரியாது பவித்ரன், அவரே 2 இது தான் பார்த்தேன், அந்த பார்த்துட்டு தான் பவித்ரனை கூப்பிட்டேன். அவரும் ப்ரோ எனக்கு டைம் இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லி அவர் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் நடக்க எனக்கு பண்ணி கொடுத்தாரு. பவித்ரன் ப்ரோ இவ்வளோ சிக்கலான ஒரு கதைக்களத்தை நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சார் சிங்கா சார், என்றைக்குமே அவர் என்னை டைரக்டராக அவர் பேசவே மாட்டார். அவர் தம்பி நீ இப்படி இது பண்ணுப்பா இப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு லைஃப் லெசன்ஸ் சொல்கிற ஒரு ஆளாக தான். ஒரு நாள் கூட ஏன் இப்படி லேட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஷூட்டுக்கு வந்து அவர் கேட்டதே இல்லை. தேங்க்யூ சார். நானும் எனக்கு அவர் ப்ரொடியூசராக பார்க்க தோணல, ஒரு மென்டரா அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. என்கிட்ட அவர் பேசுறதுல லைஃப் இதுதான் சொல்லுது, நீ பண்ணு, ஃபர்ஸ்ட் படம் இப்படி இருக்குது, அடுத்த படம் என்னன்றது எனக்கு லைஃப் லெசனாக தான் சொல்லுவார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மெயின் ஆக்டர்ஸ் வைபவ், திரும்ப சொன்ன மாதிரி எனக்கு எப்படி எனக்கு என்னென்னா இந்த கதையே இவங்க 3 பேரோட கெமிஸ்ட்ரி தான். அண்ட் அஃப்கோர்ஸ் சாரு. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி எப்படி இவங்க ஃபுல் ஆஃப் பண்ண போகிறாங்கன்னு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் டே ஒன்லேயே அதை அப்படியே பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க 4 பேருமே எனக்கு செட்டில் பார்க்கும்போது அங்கேயே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ இவங்க 4 பேரும் கரெக்டாக நான் எழுதின சின்ன ஷக்கில், ஜக்பர், சிவா அண்ட் சாருன்றது கரெக்டாக அந்த லேண்ட் ஆச்சு. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் அரவிந்த் ஜானகிராமன், அவர் சின்ன சைட் பண்ணியிருக்காரு. நான் எடுத்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் அவர் நடித்தார் எனக்கு. ஸோ நான் மோஸ்ட்லி நான் ஷார்ட் ஃபிலிமில் பண்ணவங்களை எல்லாருமே இல்லை கூப்பிட்ருக்கேன், சாண்டி. ஸோ எல்லாருமே எனக்கு, ஏன்னா நான் யாருன்னே தெரியாத போது எனக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே எனக்கு தேங்க்யூ. அண்டு இபிஸ் முருகன் சார், த்ரூ அவுட் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஆள், பட் ஆனால் கரெக்டான எங்களுக்கு நான் கேட்ட லொக்கேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் சில லொக்கேஷன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய கொடுத்தாங்க. அந்த பப்பு வந்து நான் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அந்த லொக்கேஷன் கிடச்சதுக்கு. அண்ட் அதுக்கு தேங்க்யூ சார். அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ராஜேஷ் சார், நந்தகுமார் சார், தருண் சார், ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்டு அண்ட் மெயின் நான் இந்த கதையில் இந்த கதையில் நான் ஹீரோவாக, இந்த ப்ராஜெக்டில் நான் ஹீரோவாக பார்க்குறது பரத் தனசேகர் மியூசிக். ஸோ எனக்கு அவர் மியூசிக் எப்போயுமே ரொம்ப பிடிக்கும். ரோமியோட மியூசிக் டைரக்டர், அதுலேருந்தே அவர் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸாகவே எனக்கு பழக்கம். இன்ஃபேக்ட் நாங்கள் வேறு ஒரு கதைக்கெலாம் ஜாம் பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. ஸோ மியூசிக்னு வரும்போது எனக்கு 200% கம்மி டைம் அவர்கிட்ட சொன்ன ப்ரோ எப்படி ப்ரோ அப்படின்னாரு. நான் ஒரு 200% நம்ம என்ன எந்த அளவுக்கு நம்பணும் அதே மாதிரி அவரை நம்பினேன். ஸோ அவரும் எனக்கு அவர் இப்படி பண்ணதில் எனக்கு எந்த ஒரு ஷாக்காகவும் ஃபீல் ஆகலை. ஏன்னா அவர் பண்ணுவார் எனக்கு தெரியும்.
ஸோ இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஒரு 80% வச்சுருக்கோன்னா அது ஒரு 120க்கு எலிவேட் பண்ணது அவரோட மியூசிக் தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பாக அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம். அண்டு இந்த படம் மம்மட்டியான் ஸ்டார்ஸ் இது டேக்அவேவாக நான் சொல்லக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேக்அவே கிடைக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஈஸி வாட்சாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஏன்டா அதை பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வராது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். நீங்கள் நம்பி பார்க்கலாம். அதுக்கு எங்கள் டீம் சார்பாக நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன். கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆஹாவோ இல்லைனாலும் டீசெண்டான வாட்ச் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது 100% ஷுர். இதை நீங்கள் தான் இதை எடுத்து எல்லா இடத்துலையும் கொண்டு போகணும். குறைகளை சுட்டி காட்டுற மாதிரி நிறைகளையும் கொஞ்சம் சுட்டி காட்டி எல்லாருமே ஃப்ரெஷ்ஷு. கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் நிறைகளை கொஞ்சம் சொல்லி இந்த ப்ராஜெக்டை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போனீங்கன்னா இது எல்லாருக்குமே இதுதான் ஒரு விசிட்டிங் கார்டு. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் போகணும். ஸோ ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இந்த மம்மட்டியான் ஸ்டார்ஸை பார்க்குறோம். அண்ட் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. மேடையில் இருக்கிற மம்மட்டியான் ஸ்டார்ஸ் குழுவினர் அனைவருக்கும், மேடையில் முன் அமர்ந்திருக்கிற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கம். ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு திரைப்படத்தோட கதையை சொல்லி ஓகே பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் நான் நினைக்கிறேன். இப்போது ஒரு வெப் சீரிஸை, அதுவும் ஒரு ஓடிடி சேனலில் ZEE5 மாதிரி ஒரு ஓடிடி சேனலுக்கு கதை சொல்லி ஓகே பண்ணி அதை டைரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர்னால் ஒரு ஆள்கிட்ட நம்ம கதையை சொல்லி ஒரு டைரக்டர் ஓகே பண்ணிட்டுவார். ஆனால் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கதை சொல்லி ஓகே பண்ணுறதுன்றது ஒரு 10 பேர்லேருந்து ஒரு 20 பேர் வரைக்கும் கதையை சொல்லி ஓகே பண்ணோம். அதெல்லாம் கடந்து ஓகே பண்ணி அதுக்கப்புறம் தான் டைரக்ட் பண்ண முடியும். அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கார்த்திக் சாருக்கு. உண்மையிலேயே நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வெப் சீரிஸு ஜீக்காக பண்ணியிருக்கேன், பப் கோவா அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸில். இது என்னோட செகண்டு. நான் அப்பப்போ யோசிக்க வந்தது, படங்கள் மட்டுமே பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் வெப் சீரிஸ் மட்டும் நம்மளை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அப்பப்போ நான் நினைப்பேன். பட் இந்த வெப் சீரிஸில் கார்த்திக் சார் ரொம்ப ஸ்டெபனாக எனக்காக இருந்து இவர் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை கன்ஃபார்ம் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்படி ஒரு கேரக்டர் நான் என்னோடய ஃபிலிம் கேரியரில் பண்ணதே இல்லை. ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரை கொடுத்து என்னை கொஞ்சம் சில இடங்களில் கொஞ்சம் சரியாக பண்ணலைன்னா கூட கிட்ட யாருக்கு ஆதரவு விடாமல் என் காதில் மட்டும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ நான் இந்த வெப் சீரிஸில் ஏதோ கொஞ்சம் நடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் கார்த்திக் சார் தான். ஏன் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் கதை சொல்லி ஓகே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, இதில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே இந்த கதையை தெரிஞ்சிருக்கு. இந்த கதையில் வர ஒவ்வொரு சீனுமே ஒரு காஸ்டியூமர் ஆகட்டும், ஒரு மேக்கப் மேன் ஆகட்டும், இதில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே இந்த கதை முழுக்க தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் ஸ்டில் ஷூட் பண்ண போனேன் ஒரு நாள். அப்போ அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாரு, இல்லை இந்த ஷாட்டில் இந்த காஸ்டியூம் இல்லை, இது வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மேக்கப் மேனு கேட்டால் அவரு கரெக்டாக அந்த கண்டினியூட்டி அப்புறம் அந்த இதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ இப்படி இந்த கதையை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ஒரு டீமாக ஒர்க் பண்ணி இதை ஒரு வெற்றி படமாக வெற்றி சீரீஸாக ஆக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அது பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட மட்டும் சொல்லி ஓகே பண்ணி பண்ணுற படத்தை விட இத்தனை பேருடைய சஜஷனில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அது ஒரு வெற்றி படமாக வெற்றி ஒரு சீரீஸாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் இதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸில் நாமளும் இருக்கோம் அப்படிங்கிறதுல. கஜபத் சொன்ன மாதிரி இது ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது. 5 நாள் பண்ணேன். 5 நாளுமே நைட் ஷூட்டிங்கு. ஒரு நாள் 18 hours கண்டினியூஸாக பண்ணோம். அப்போ கூட களைப்பே தெரில. ஏன்னா 5 பேருமே யங்ஸ்டர்ஸ், 4 பேருமே யங்ஸ்டர்ஸ். அவங்களோட சேர்ந்து நானும் ஒரு யங்ஸ்டராக ஃபீல் பண்ணேன். அந்த அளவுக்கு இந்த பசங்க 4 பேரும் என்னைய ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. எங்கேயுமே நான் தொய்வாகாமல் இருந்தேன், தூக்கம் வராமல் டயர்ட் ஆகாமல் இருந்தேன்னா அதுக்கு காரணமே இந்த 4 பேர் தான். அந்த அளவுக்கு ரொம்ப எந்தூசியாசமாக கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க.
இன்ஃபேக்ட் சில காட்சிகளை என்னையே வந்து இப்படி பண்ணுங்க சார் அப்படி பண்ணுங்க சார் அந்த டான்ஸ் எல்லாம் ஆனோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் இவங்க தான். எனக்கு பொதுவாக வந்து டான்ஸ் ஆடி பழக்கம் இல்லை, பட் இவங்க வந்து நம்மளை அழகாக என்கரேஜ் பண்ணி நான் நல்லா பண்ணணும் இல்லையோ ஆனால் என்கரேஜ் பண்ணி ஆட வச்சாங்க. உண்மையிலே ஷியாம் சாருக்கும் நன்றி சொல்லணும். ஒரு நாள் வந்து டயட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கூட எப்போ தான் எடுக்க போகிறாங்க படம்னா சரி ஒரு நாள் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. இது லொக்கேஷன் வேறு ஒன் டே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, ஆர்டிஸ்ட் டேட் எல்லாமே இருக்கும்போது ஷியாம் சார் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே டைரக்ட் பண்ணார். ஸோ அப்படி வந்து இந்த டீமாக ஒர்க் பண்ணி தான் இந்த வெப்சீரிஸை வந்து இந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மியூசிக் டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். அவங்க நீங்களாம் பார்த்துருப்பீங்க, எக்ஸலண்ட் மியூசிக் சார், தேங்க்யூ சார், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இந்த க்ரூவில் மேனேஜர் முருகன் சார், தருண் சார் எல்லாருமே வந்து நைட்டு விடிய விடிய இந்த ஷூட்டிங் முடியறதுக்கும் கூடவே இருந்து எல்லா ஆர்டிஸ்டையும் பார்த்துக்கிட்டு தேவையானதை பண்ணிக்கிட்டு ரொம்ப டீம் ஒர்க்காக தான் பண்ணாங்க. ஸோ இது ஒரு டீமோட எஃபர்ட்டு. இந்த மொத்த டீமுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக ப்ரொடியூசர் சார், ஆல் தி பெஸ்ட் சார். தொடர்ந்து உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆசை வந்திருக்கு, மீண்டும் ஒரு வாய்ப்பு தாங்க, நிச்சயமாக பண்ணுவோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கிரிக்கெட்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து லைஃப்பில் நிறைய எனக்கு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கிரிக்கெட்ன்ற ஒரு பேஸ் வச்சு யோசிச்ச ஐடியா தான் அது. ஃபஸ்ட்டு சிங்காரவேலன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்களோட 4th ப்ராஜெக்ட் இது. ரேகை, மதில், செருப்புகள் ஜாகிரதைக்கு அப்புறம் 4வது ப்ராஜெக்ட். ஸோ இப்படி ஒரு எசன்ஸ் இருக்குது, கிரிக்கெட்டை பற்றி ஒரு பண்ணணும் போது யோசிக்காமல் எங்களோட டீம் அப் பண்ணார். தேங்க்யூ சார். நீங்கள் ஃப்ரேம்லேயும் உங்களோட எஃபர்ட் நிறைய தெரியுது, உங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய தெரியுது. தேங்க்ஸ் அலாட். ஸோ கிரிக்கெட் பற்றி ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். இதில் இப்போ ஸ்ட்ராட்டஜியாகவே லைஃப்பில் வேர்ல்டில் வந்து என்ன நம்ம ரிலேட்டபிள் திங்ஸ் இருக்கோ, நம்ம மக்கள் எதெல்லாம் ரிலேட்டபுளாக ஒரு கிரிக்கெட் சீசன் வந்தால் அதில் வந்து ஃபேன்ஸுக்கு என்ன ரிலேட்டபிள் இருக்குது, சொசைட்டியில் வேறு விஷயங்கள் என்ன ரிலேட்டபிள் இருக்குது, அந்த டாபிக்ஸ் எடுத்து அதுலேருந்து ஒரு கதைகள் பண்ணணுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே நாங்கள் இருக்கோம். அதுவும் நம்ம தமிழ் சொசைட்டிக்கு என்னென்ன தீம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அதில் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதுக்கான கதைகள் தான் தேடிட்டு இருக்கோம். அதில் இந்த கிரிக்கெட் பற்றி பண்ணணும் போது கார்த்திக் தான் ஃபர்ஸ்ட் எங்கள் மைண்டில் வந்தார். ஸோ கார்த்திக் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் நரேட்டர் நான் நினைக்கிறேன். ஹி ஹேஸ் அ வெரி குட் ஸ்கிரிப்ட். கார்த்திக் எப்படி பழக்கம்னா 2 வருஷம் முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எங்களை எங்கேஜாக ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார். அது பேர் நான் சொல்ல, ஏன்னா ரொம்ப ரொம்ப அவருக்குள்ளே வச்சிருக்காரு, அந்த பேர் யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, வேற ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா. ஸோ அந்த கதையை கேட்டதுக்கு அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அந்த பிளே பண்ணவரால் கண்டிப்பாக ஒரு கிரிக்கெட்டில் எங்கேஜிங்காக ஒரு பிளே கொடுத்துட முடியுன்றதுனால கார்த்திக் வி ரோப்டன். அண்ட் சூப்பராக பண்ணியிருக்கீங்க கார்த்திக், தேங்க்யூ. இட் வாஸ் அ ஷார்ட் பீரியட். நாங்கள் இது Jan-Feb தான் பேச ஆரம்பித்தோம். அங்கேருந்து ரிலீஸில் வந்து இன் 4 months இஸ் டெலிவர் த ப்ராடக்ட். தேங்க்யூ கார்த்திக். அண்ட் இதுக்கு காஸ்டிங் ரொம்ப ட்ரிக்கியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே 20-year-olds காலேஜ் முடிக்காமல் அந்த ஏஜ் குரூப்பில் ஒருத்தர் என்னெல்லாம் ஒரு எப்படிலாம் ஒருத்தரை ஃபாலோ பண்ணக்கூடாதோ அப்படி ஃபாலோ பண்ணுற 4 பேர், ரொம்ப கிரேசியாக நம்ம ஒரு லிமிட் இல்லாமல் என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு 4 பேர்னும் போது அதுக்கு யங்ஸ்டர்ஸாகவும் தேவைப்பட்டுச்சு. அவங்க பண்ணுறது வந்து சில்லியாகவும் இருக்கணும், ஆனால் இட் ஷுட் நாட் கோ ஓவர் போர்ட் அப்படின்னும் போது இது ரொம்ப ட்ரிக்கியான காஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ தான் வி டிட் அ லாட் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் வி எண்டட் அப் அட் ஆல் தீஸ் 4 பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ். வைபவ், ஷக்கீல்னே வருது, வைபவ், ஜகபர், வெங்கட் அண்ட் லாவண்யா. ஸோ அவங்க வெரி கோஆப்ரேட்டிவ். எவ்வளோ நைட் ஷூட்ஸ் இருந்தாலும் எல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க இந்த வெரி ஷார்ட் பீரியட். ஆக்சுவலாக என்டையர் டீம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் எல்லாமே எங்களோட டைம் லைனுக்கு கரெக்டாக முடிச்சு கொடுத்தாங்க. வெரி ஹாப்பி. சம்பத்ராம் சாரும் வந்து 3 days ஒரு போர்ஷன் நாங்கள் ஃபுல் த்ராட்டிலில் போனோம், ரொம்ப கோஆப்ரேட்டிவ் எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. ஸோ இட்ஸ் வெரி கோஆப்ரேட்டிவ் டீம். ரொம்ப ராஜ்குமார் அண்ட் அவினாஷ் 2 பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க கேமரா டிபார்ட்மெண்ட்டில். ராஜ்குமார் எங்களோட அகெயின் 4th ப்ராஜெக்ட். அவருமே விஷுவல்ஸ் வந்து இந்த ஷார்ட் பீரியடில் தேவ் கிவன் அஸ் வெரி குட் விஷுவல்ஸ்னு சொல்லலாம். கிரிக்கெட் போர்ஷன் ஆகட்டும், பப் போர்ஷன் ஆகட்டும், இல்லை ஊர் போர்ஷனில் அவினாஷ் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட். ஸோ இட்ஸ் அ வெரி குட் டெக்னிக்கல் டீம். மெயினாக மியூசிக் பரத் தான் நிறைய எலிவேஷன் சொல்லலாம் அந்த ப்ராஜெக்டில். பெட்டிங் சீக்வன்சஸ் ஒரு இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா பெட்டிங்னு சொல்லலாம். ஏன்னா தட்ஸ் அ வேர்ல்ட் தட் வி டோன்ட் நோ, பெருசாக நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ அதுக்கான வேர்ல்டு எப்படி நடக்கும்னு ஒரு சின்ன இதுக்கப்புறம் தான் பண்ணோம் அந்த வேர்ல்டு. ஆனால் ஈஸியாக ஒரே இடத்துல ஸ்டேஜ் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு வேலைக்கு போயிடலாம். அதை வந்து பரத் தான் ரொம்ப ஹோல்ட் பண்ணாருன்னு சொல்லணும். தேங்க்யூ பரத், தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் இதெல்லாம் ஸ்டிச் பண்ண பவித்ரன். வெரி டிஃபிகல்ட் டு ஒரு ஃப்ளேவர் மாறிட்டே இருக்கிற ஒரு கதை, வேறு இடத்துக்கு போயிட்டே இருக்கிற ஒரு கதை, அதை கரெக்டாக தொகுத்து கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ்.
அண்ட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு இதுவாக இருந்தார். அண்ட் வெரி கோஆப்ரேட்டிவ் ஆர்ட் டைரக்டர்னு சொல்லணும். இப்படி ரெடியாகிற எல்லாமே எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்சே ஆகாது. ஸோ வெரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங் டீம், வெரி குட் டீம். அண்ட் ஷார்ட் பீரியடில் எங்கள் விஷனுக்கு யூ டெலிவர்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். ஸோ யா, ஸோ ஐ டேக் இட் ஓவர் டு அதர்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே வந்திருக்க அனைத்து பத்திரிகை துறை நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஜி5யோட வந்து நாங்கள் இது வந்து 4வது ப்ராஜெக்ட். முதல்ல மதில், அது வந்து ஒரு சமூகத்தில் நடக்கூடிய ஒரு சீர்கேடு சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வந்து செருப்பு ஜாகிரதை, அது வந்து ஒரு காமெடி பேஸ் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ரீசெண்டாக ரேகை பண்ணோம். ரேகை வந்து ஒரு க்ரைம் பேஸ் சப்ஜெக்ட். இப்போ மம்முட்டி அண்ட் ஸ்டார்ஸ் வந்து இது டோட்டலாகவே வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம். இது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஜி5 நிறுவனத்தின் திரு லாயட், திரு ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஷாம் சார் சொன்ன மாதிரி இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஷூட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நடிகர்கள், அதாவது வந்து இது ஒரு யங் வைப்ரண்ட் டீம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வைபவ், வெங்கட், ஜகாபர், லாவண்யா எல்லாருமே வந்து என்னென்னா நாங்கள் வந்து டைம் லைன் ரொம்ப கம்மியாக இருந்ததோட்டு ரொம்ப சீக்கிரமாக ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பல நாட்கள் அவங்க வந்து நைட் ஷூட்டில் வந்து அவங்கள வந்து மெனக்கடை வச்சோம். ஸோ அவங்க அதெல்லாம் பார்க்காம வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து என்னென்னா லொக்கேஷன் இஷ்யூஸ் இருந்தது, மறுநாள் ஷூட் பண்ண முடியாது, ஆர்டிஸ்ட் டேட், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்ததோடு நிறைய நாட்கள் வந்து எங்களுக்கு நைட்டு மெனக்கட்டாங்க. என்டையர் டெக்னீஷியன்ஸும் வந்து பல நாள் தூங்காமல் தான் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எங்களோட டைரக்டர் திரு கார்த்திக் அவர்கள் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்த நாள்லேருந்து, அதாவது வந்து உழைப்புன்னு சொல்கிற மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆஃபீஸில் வந்து எப்போ பார்த்தாலும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து ஃபுல் என்கேஜாக இருந்தார். அவரோட என்ன சொல்கிறதுனா, ஷூட்டிங் வந்து நாங்கள் பீக் சம்மரில் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து அவருக்கு பல நாள் உடம்பு சரியாமல் கூட போயிடுச்சு. அதெல்லாம் மீறி அவர் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணி இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ கார்த்திக். அதுக்கப்புறம் எங்களோட கேமராமேன் ராஜ்குமார், அவர் வந்து ஆக்சுவலாக வந்து வெளியில் வந்து 2 ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தால் அப்போ சொன்னாங்க வந்து விஷுவல் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அதை ட்ரான்சிஷன் ஃப்ரம் வில்லேஜ் டு சிட்டி லைஃப்பை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காருன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ராஜ்குமார் ஃபார் த வண்டர்ஃபுல் ஒர்க். அதுக்கப்புறம் வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர் பரத், அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய சீரீஸ்க்கு வந்து பெரிய லைஃப் கொடுத்துருக்காரு. ஆர்ஆர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கு பல எபிசோட்ஸில். தேங்க்யூ பரத் ஃபார் யூர் சப்போர்ட். அதுக்கப்புறம் எடிட்டர் பவித்ரன், இந்த ஷார்ட் டைம் லைனில் இந்த மாதிரி நிறைய கரெக்ஷன்ஸு, நிறைய இன்புட்ஸ் எல்லாமே வரதை வச்சு அதை வந்து எங்களுக்கு அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ பவித்ரன். அதுக்கப்புறம் ஐ ஷுட் காம்ப்ளிமெண்ட் மிஸ்டர் தமிழ், எங்களோட ஆர்ட் டைரக்டர். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சிட்டி கம் வில்லேஜ், இது ரெண்டுமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ தமிழ். அதுக்கப்புறம் சம்பத் சார், சாரி உங்களை மறந்துட்டேன், அது ரொம்ப ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சம்பத் சார். அதுக்கப்புறம் ஐ ஷுட் தேங்க் மை எஸ்எஸ் குரூப் டீம், மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முருகன் ஃபார் ஸ்டிச்சிங் த என்டையர் ஷோ. தேங்க்யூ முருகன். அதுக்கப்புறம் எங்களோட டீம் ராஜேஷ், கங்கா, நந்தகுமார், தருண் ஃபார் யுவர் அமேசிங் ஒர்க். தேங்க்யூ எவ்ரிபடி. நீங்கள் எப்போவே இதுக்கு முன்னாடி கொடுத்த ஆதரவு போல் இந்த சீரீஸ்க்கும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. திஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். என்னோட பெரிய ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகிறது எடிட்டராக இதான் ஃபர்ஸ்ட், வெப் சீரிஸாகவும் இதான் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ கார்த்திக் ஃபார் பிரிங்கிங் மீ இன். அண்ட் என்னோட டீமாக இருக்கட்டும், என்னோட அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருக்கட்டும், இதில் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்கிறது எனக்கே தெரியல. இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா வெரி ஷார்ட் டைமில் பண்ணோன்னு, இது பண்ண முடியுமானே ஃபஸ்ட்டு தெரில. பட் somehow we pulled it off and thanks for all the peoples. இது பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ரெஸ்பான்ஸும் தேவை. அண்ட் முக்கியமாக தேங்க்ஸ் டு ஷாம், மதி, அருண், இவங்க இல்லாமல் இதை முடிச்சிருக்க முடியுமான்னு எனக்கும் தெரில. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல். அண்ட் கார்த்திக், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் ப்ராஜெக்ட். எனக்கு வாய்ப்பளித்த அவினாஷ், டைரக்டர் கார்த்திக், அப்புறம் ப்ரொடக்ஷன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நன்றி. படம் நல்லா வந்திருக்கு, எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். நன்றி. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு ஹாய். அண்ட் சாரி, ஒரு நிமிஷம், நான் ஜஸ்டின் பிரபாகரன் சாரோட ப்ரோக்ராமர். ஸோ அந்த படத்தில் நான் ஒரு கீப்பர் ப்ரோக்ராமராக இருந்திருக்கேன். அவங்க கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்க, மன்னிச்சிடுங்க. ஓகே. எஸ், மம்முட்டி அண்ட் ஸ்டார்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ரேண்டமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும் போது கார்த்திக் ப்ரோ மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணும்போது
அவர் வந்து ப்ரோ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் ப்ரோ நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டேன். என்ன ப்ரோ அர்ஜென்ட்டாக பண்ணுறீங்களா? சரி ஓகே ப்ரோ பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லும்போது நீங்கள் ஸ்டுடியோ வாங்க ப்ரோ நான் மீட் பண்ணலான்னு சொன்னோம். ஜஸ்ட் ஒரு காலில் பேசி இது மாதிரி ஒன்லைன் சொன்னார். அண்ட் நானும் கார்த்திக் ப்ரோவும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னு சொல்லி நான் ஒரு 2-3 வருஷமாக நான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எதனா ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் 2 பேரும் ஒரு காம்பினேஷனில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணோன்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ மம்மட்டியான் ஸ்டார்ஸ் பை த வே லைக் ஃபைனலாக நானும் அவரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ ஹாப்பி அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு. அண்ட் ZEE5 டீம் சார், ஷாம் ப்ரோ, செம்மதிவானன் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவங்க லைக் ஸ்டுடியோவில் கூட இருந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் ஐடியாஸ், ஏன்னா லாஸ்ட் மினிட் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது இதுன்னு சொல்லி பேக்கப் பண்ணிவிட்டு கொஞ்சம் செம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஒர்க் பார்க்கும்போது எனக்கு இன்னும் இந்த ஸ்க்ரீன் லைக் இந்த சீன்ஸை வந்து இன்னும் எலிவேட் பண்ணி மியூசிக்கில் எலிவேட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் என்னோட மியூசிக் டீம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம், ஒரு 20 டேஸ் 25 டேஸில் ஒரு 6 எபிசோட்ஸ், அப்புறம் அது இல்லாமல் ஒரு 2 சாங் ஒரு டைட்டில் ட்ராக் வந்து பண்ணணும்னு சொன்னாங்க. அது வந்து லைக் என்னோட மியூசிக் ப்ரோக்ராமர்ஸ், என்னோட மியூசிக் டீம், லைவ் ஆர்டிஸ்ட் அவங்களாம் இல்லாமலாம் இது பாசிபிளே கிடையாது. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு செம பெரிய பேக் போனாக இருந்தாங்க. ஸோ அவங்க நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சந்தோஷ் ஆறுமுகம், செபாஸ்டியன் சதீஷ், பிரேம், சாய் ஆழ்வார், ஆண்டனி, அப்புறம் மெல்வின் அண்ட் மை லைவ் ஆர்டிஸ்ட் ஒரு லிஸ்ட் இருக்குது, சாரி. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. இந்த ப்ராஜெக்டோட மியூசிக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து இன்னும் லைக் பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ சார். சார் SS Group சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பை. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்னோட ZEE5 3வது அசோசியேஷன். ஒரு கோடை மேடம் ஸ்ரீ வீரப்பன், அதுக்கப்புறமா இது பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஷாம் ஃபார் பிரிங்கிங் டு த ப்ராஜெக்ட். அப்புறமா கார்த்திக் தேங்க்யூ, ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ, அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ. நல்ல ப்ராஜெக்ட் பாருங்கள், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் நன்றி அண்ட் வணக்கம். என் பேர் வெங்கட் பாலமுரளி. இது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. ரொம்ப நன்றி சிங்காரவேலன் சார், SS Group சிங்காரவேலன் சார், ஷாம் சார், ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். நந்தகுமார் சார், முருகன் சார், அப்புறம் தருண் சார், ராஜேஷ் சார். சும்மா அப்படி நம்ம லைட்டாக ஏதாவது டவுனாக நின்னோனாலே வந்துடுவாங்க, என்னாச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு டீம். கார்த்திக் ப்ரோ அவர் தான் உள்ளே கொண்டு வந்தார் என்ன. ரொம்பவே நன்றி ப்ரோ. ஸோ அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அருண், விக்ரம், சிவா ப்ரோ, கணேஷ், இன்னும் தேவா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பர்பான டீம், ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். என்னோட கோ ஆர்டிஸ்ட் இப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அடுத்தடுத்து இப்படிலாம் நடந்துக்கோன்னு சொல்லி வைபவ் லாவண்யா வழி நடத்தி கொண்டு போனாங்க. நான் மெயினாக பேசணும்னு நினச்சது வந்து மியூசிக், பரத் அண்ணன். ஸோ ஒரு சீனுமே பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காரு. நான் வந்து அவரை கட்டி பிடிச்சி எல்லாம் சொன்னேன், இருந்தாலும் எனக்கு இன்னும் சொல்லணும்னு தோணிகிட்டே இருக்குது. பரத் அண்ணன், அவங்களோட டீம், சந்தோஷ் ஆறுமுகம், எல்லாருமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. DOP ராஜ் ப்ரோ, முன்னாடி அவினாஷ் ப்ரோ, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்கள் ஆதரவு எல்லாருக்கும் கொடுங்க. ரொம்ப நன்றி மேம். கண்டிப்பாக பாடி ஆகணுமா? ஸோ இது நான் முன்னாடி ஒரு படத்தில் எழுதின பாட்டு. ஸோ லிரிக்கும் பண்ணியிருக்கேன், இதுலேயும் நான் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து லைட்டாக தின கண்ணை முழிச்சு குளிச்சு கிழிச்சு அறக்க ஓடி தெரிஞ்சு 5-10 சேர்த்து அதில் மிச்சம் கொஞ்சம் பார்த்து அந்த மிச்சம் கூட 10 தான் கடனா வாங்கி போட்டு திருப்பி அடைக்க ரேஸ் ஸ்டார்ட். இப்படி வாழுறதே வேஸ்ட்டு. 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் ஆட்டத்துக்குள் போவாம என் இஷ்டத்துக்கு சுத்திக்கிறேன். கஷ்டம் ஒன்றும் இல்லாம நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு வாழுறேன். காமா அந்த லைனுக்குள்ள என்ட்ரி போட்டா 4 நாளும் நோமா. சாரி, கொஞ்சம் நர்வஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால. ரொம்ப நன்றி. எல்லாரும் கொண்டு போய் சேருங்க இதை. நன்றி எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெசன்ட் பீப்புள்ஸ் மீடியா. இந்த மம்மட்டியான் ஸ்டார்ஸ் பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு ஜாலியான கதை. இதுக்குள்ளே வந்தேன், இதில் ட்ராவல் பண்ணேன், இப்போது இங்கே நிற்கிறேன். ஸோ இது நீங்கள் பேசிக்காக பார்க்குற எல்லா கிரிக்கெட் ஸ்டோரியை விட இது கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்கும். ஸோ அதுதான் இந்த கதையோட ஒரு தளம். இங்கே இந்த ஸ்டூடியோவில் இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். ஸோ நான் அங்கே இருந்திருக்கேன், இப்போ நான் இங்கே இருக்கேன். ஸோ கடவுளுக்கு நன்றி, கிரேட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த ப்ராஜெக்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சா எல்லாருக்குமே போயிடும். ஆக்சுவலாக அது நல்ல ப்ராஜெக்ட்டு.
ஸோ இதில் ஒர்க் பண்ணுற ஏடிஸு அப்புறம் ப்ரொடக்ஷன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. செட்டில் அவ்வளோ ரஷ்ஷாக போகும், ஆனால் எங்களை கரெக்டாக பார்த்துப்பாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டைரக்டர் சார் அவர் ரொம்ப சில், எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அவர் அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போவார். ஸோ என் கோ ஆர்டிஸ்ட்டு அது எப்படின்னா ஒரு டூருக்கு போன மாதிரி இருக்கும், நம்ம வெளில பசங்களோட போன மாதிரி ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ எல்லாருமே இதை கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஒவ்வொரு தடவையும் பெட்டிங்கில் ஜெயிக்கும் போது அவங்க படுற சந்தோஷத்தில் அதை நீங்கள் அழுத்தமாக சொல்லாமல் விட்டுட்டீங்க, அது தவறு அப்படிங்கிறத. பெட்டிங் தவறுன்றது பெட்டிங் அந்த சீசனே ரொம்ப தப்பு, இது சட்டப்படி தவறு தான். ஆமாம் சார். அதை நீங்கள் வசனத்தில் கொஞ்சம் அழுத்தி சொல்லியிருக்கணும், இது தப்பான செயல், நாங்கள் தவறாக செயல், வேறு வழி இல்லாமல் நாங்கள் இதில் இறங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க. கரெக்ட் சார். அதுதான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க சார், இந்த பெட்டிங் நம்ம பண்ணுமானும் போது இவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. அந்த வார்டன் கேரக்டர் வந்து சொல்லும், நீங்கள் ஒன்றும் பெட்டிங்லாம் பண்ணல, நீங்கள் உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணிக்கிறீங்க, கிரிக்கெட் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதை ஒருத்தன் யூஸ் பண்ணிக்கிறான். இந்த பசங்களோட அறிவு அவ்வளோதான், அது பெட்டிங் தப்புன்றது அவங்களோட அறிவு அவ்வளோதான். ஸோ அவனுங்க மூலியமா இது தெரிஞ்சிருக்கும், தப்புன்னு தெரியாமே பண்ணுறாங்கன்றது தான் எங்களோட ஐடியா சார். அது போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. புரியுது சார். அப்புறம் இந்த எழுதினவர் இதை எப்படி டீட்டெயில் கலெக்ட் பண்ணார், ரொம்ப உள்ளே இறங்கி செஞ்சுருக்கிற சார். அதுதான் சொன்னேன், நவீனும் ஷியாம் சாரும் வந்து நவீன் வந்து அவர் லைஃப்பில் பார்த்த ரியல் இன்சிடென்ட்ஸ் அதெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் சிங்கா சார் வந்து எனக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார், நாங்கள் போய் அவர்கிட்ட போய் ரிசர்ச் பண்ணோம். எப்படி செயல்னாலும் டீட்டெயிலாக ஒர்க்கிங் பாராட்டுக்குரிய. தேங்க்யூ சார். அது நான் அடுத்த ப்ராஜெக்டில் இன்னும் அதை தவறு திருத்திக்கிறேன் சார். சார் இந்த பெட்டிங் நீங்கள் எழுதுனது, ஆனால் இன்னொருத்தர் சொன்னதை நேராக பார்த்ததை நீங்கள் போய் அதை பார்த்தீங்களா? அந்த காட்சி அமைப்பெல்லாம் அவர் சொன்னதுன்னு சொன்னீங்க. என்ன சார் கேட்குறீங்க? அந்த பெட்டிங் அந்த ஆமாம் சார், அதை வந்து நீங்கள் நேராக போய் பார்த்துருக்கீங்களா சௌகார்பேட்டையில்? ஃபிக்ஷன் தான் சார். அது நம்ம செவி வழியாக கேட்டதை இன்னும் சினிமான்னு வரும்போது நம்ம கொஞ்சம் லேயர்ஸ் ஆட் பண்ணுவோம் சார். அந்த நம்ம அப்படியே 100% பண்ணால் இல்லை சார், ஏன்னா யாருமே பார்க்கல, விளாட்னு தெரியல. இது கொஞ்சம் ஃபிக்ஷன் தான் சார். சார் இந்த பெட்டிங் சொன்னீங்களா? ஆமாம் சார். எவ்வளோ ரூபாலேருந்து எவ்வளோ வரைக்கும் நடத்துது, அது வந்து போலீஸு மற்றவங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா? நீங்கள் எப்படி சர்ச் பண்ணியிருப்பீங்க? ஹையஸ்ட் எவ்வளோ நடக்குது, மெயினாக ஐபிஎல் நடக்குதா மற்றது நடக்குதா, அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் சார். அதான் சார், இது நாங்கள் பண்ணது கம்ப்ளீட் ஃபிக்ஷன் சார். ஸோ என்னன்றது எங்களுக்கு தெரியும். பட் நான் கேள்விப்பட்டது இப்போது நியூஸில் பார்க்குது இப்போ நான் எனக்கு தெரிஞ்சவங்கள விளையாடுவாங்க. கிரிக்கெட் மட்டும் இது கிடையாது, நீங்கள் அந்த பெட்டிங் ஆப்பில் இப்போ கூட நிறைய ஆப்ஸ் இருக்குது, பால் பை பால் பெட் பண்ணுங்க. ஃபுட்பாலுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் ஒருத்தங்கிட்ட கேட்கும்போது வெறும் கிரிக்கெட் போயிடுச்சுன்னா அவங்களோட இது இல்லை. ஐபிஎல் அப்போ பெட்டிங் விளையாடாதவங்கள கூட வருவாங்க. ஸோ இந்த பெட்டிங் குரூப் எல்லாமே விளையாடுறவங்க. ஐபிஎல் ரொம்ப எக்ஸ்ட்ரா வருது, இப்போ சில ஆப்ஸ்லாம் இருக்குது, இப்போ அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நம்மள மாதிரி சாமானிய மக்களுமே இதை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பிளேயர் மேலே கட்டிட்டோம், நம்ம இந்தியன் பிளேயர் மேலே கட்டிட்டாலுமே நம்ம காசு கட்டினா தோக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த காசுன்னு வரும்போது அந்த ஃபேண்டம் போயிடும். ஸோ அதை தான் இங்கே நாங்கள் அட்ரஸ் பண்ண வந்துடும். காசுன்னு வரும்போது எதுவுமே நீ ஃபேனு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, காசுன்னு வரும்போது காசு மட்டும்தான் தெரியுன்றது தான் இது. பட் இது 50-50 தான் சார். 50 ஃபிக்ஷன், 50 செவி வழியாக கேட்டதை அட்ரஸ் பண்ணியிருக்கோம் சார். டேரக்டர் சார், அது மாதிரி இந்த சூதாட்ட விடுதிகளில் இந்த மாதிரி கேம்பிளிங் இதெல்லாம் மாது ரெண்டுமே பிரதானமாக இருக்கும். கண்டிப்பாக சார். இதில் மதுவை காமிச்சிருக்கீங்க, ஆனால் மாது அங்கே இருந்தும் எந்த நம்ம கூட நினச்சோம் கொஞ்சம் கற்பனை, எதுவும் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருந்தாங்க. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா சேட்டுக்கு நீங்கள் கொடுக்குற வர்ணனை பயங்கரமான டான் மாதிரி கொடுத்தீங்க இல்லையா? ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க ஹீரோயின்ட்ட வேண்டாம், வேற ஏதாவது ஒரு குத்துப்பாட்டு மாதிரியா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஜனரஞ்சகமாக இருந்திருக்குமோ? தெரியல சார், அது சப்ஜெக்ட் தான் சார். நீங்கள் சொல்றது புரியுது. மாது சூது கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக அதில் நிறைய அனுபவம்லாம் இருக்குது நமக்கு, அதனால தான் கேட்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சாய்ஸ் சொல்கிற பசங்க ரொம்ப சூப்பராக சொல்கிறாங்க. அவங்க இந்த நம்பர் லாட்ரிக்கும் குதிரை ரேஸுக்கும் சாய்ஸ் சொல்லுவாங்களா, இல்லை ஒன்லி கிரிக்கெட்டுக்கு மட்டும்தானா? முக்கியமான என்ன சாய்ஸ் சார் கேட்கல சார். இல்லை அந்த பெட்டிங்கில் வந்து இந்த இப்போ வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து இதான் அடிப்பாங்க, சாரு சொல்கிறீங்களா? அவங்க எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. ஆமாம் சார். அந்த மாதிரி மற்ற சூதாட்டங்களுக்கும் அவங்க சாய்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னு? இல்லை சார், அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் ரொம்ப அழகாக பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 எபிசோடு மட்டும் ஸ்லோவாக நான் வந்த மாதிரி இருந்தது. ஓகே சார். அதுக்கப்புறம் சம்பத் ராம அவங்க வந்த பிறகு அந்த 5 எபிசோடும் வேற லெவலில் இருந்தது. தேங்க்யூ சார். உண்மையாக வாழ்த்துக்கள். அதில் ஆனால் கிரிக்கெட் பிளேயர் யாரையுமே சிக்க வைக்கலையே, வேணான்னு விட்டீங்களோ? இது போதும்.
ஆமாம் சார், இது ரொம்ப லைட் வாட்சாக பார்க்கணும் சார். ஜாலியாக வந்து ஜாலியாக பார்க்கணும். எதுக்கு ஒருத்தரை நம்ம இது பண்ணணும்? இதெல்லாம் ஜாலியாக கேட்டேன். இப்போ 2 சீரியஸ் கொஸ்டின் ஒரே கொஸ்டினில் கேட்டுறேன். இந்த ரூபாய் நோட்டில் வந்து இந்த பேர் எழுதி அந்த ஏதோ டைலாக் ஆக்சுவலாக அது வந்து இந்த புது ரூபாய் நோட்டு வந்த பிறகு அந்த மாதிரி எழுதுனா செல்லாது அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு இது இருக்கு. அது நீங்கள் பண்ணுறதுனால இப்போ வெப் சீரிஸ்லாம் கிராமத்துலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது அந்த மாதிரி எழுதுனா இப்போ ஹெல்மெட் போடாமல் படத்தில் சீன் வச்சா இது பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி இந்த ரூபாய் மடிக்கிறதுலாம் இப்போ பின்னடிக்கிறதே விட்டாங்க. அப்படியே இந்த டேப் போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இது ஏன் அந்த மாதிரி ஒரு சீன் வைக்கிறீங்க அப்படின்றது. அதுதான் சார். அது அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டுறேன், அடுத்து வெயிட்டிங் பண்றாங்க அதுக்காக தான் ஒரே நிமிஷம் கேட்டுறேன். அதே இதே பாயிண்ட் தான். அதாவது இந்த கேம்பிளிங் பத்தி டீட்டெயிலா எடுத்திருக்கீங்கல்ல, இதுல வந்து அந்த ரைட்டர் இவர் கேட்ட மாதிரி தான் ரைட்டருக்கு மட்டும் அனுபவம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்களும் அந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவ்வளோ டீட்டெயில் இருக்குது அதில். ஆமாம் சார். அது எப்படி பிடிச்சிங்க அதை மட்டும் அப்படியே சொல்லுங்க சார். அதான் சார், அவர் ஒரு 40% சொன்னார் சார். அவர் ஒரு விஷயம் அவர் சொன்னதில் நம்ம வைக்க முடியாது. நீங்கள் இன்னும் கேள்விகள் பயங்கரமாக வந்திருக்கும் அவர் சொன்னதில் வச்சுருந்தா. ஸோ எதுக்கு ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ தேவைன்றது நாங்கள் ஃபில்டர் பண்ணுவோம். இப்போ நான் ஒன்று எழுதிட்டு வருவேன், ஷாம் சார் சொல்லுவார் இது இவ்வளோ போதும், இங்கே இது பண்ணணும். இப்போ நான் ஜென்ரலாக நான் கேட்டது எதுனா, நானும் விளையாடிருக்கேன். நான் இது விளையாடிருக்கேன்னா சில ஆப் இருக்குல்ல சார், 10 ரூபா போட்டாலே நம்ம அது பேர் இப்போ பேன் பண்ணிட்டாங்க, அதனால் நான் சொல்லலை. ஸோ அந்த ஆப்பில் நான் விளையாடும் போது நான் வந்து ஒரு பயங்கர கிரிக்கெட் ஃபேன், சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். ஆனால் நானுமே காசு கட்டினதுனால அவன் தோக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாரும் சாமானிய மக்கள் கிரிக்கெட் தெரியாதவங்க கூட விளையாடுறாங்க. ஸோ காசு தான் அந்த ஒரு ஸ்போர்ட்ஸை இது பண்ணணும் போது தான் அதில் கேட்டது. அப்புறம் இவங்க சொன்னது, நியூஸில் கேட்டது, ஜென்ரலாக ஐபிஎல் வரும்போது வர அந்த பெட்டிங் இது. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபிக்ஷனாக ஒன்று கிரியேட் பண்ணணும் சார். டேரக்டர் சார், இப்போ வந்து படம் பண்ணால் ஓடுது வேறு விஷயம். ஆனால் வந்து புது முகத்தை வந்து செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா அந்த ப்ரொடியூசர் காசு தரலையா? ஏன்னா இப்போல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கிறவங்க மட்டும்தான், இன்ஃப்ளூயன்சர்களுக்கு மட்டும்தான் படம் பண்ண கொடுக்குறாங்க, சான்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து பார்க்கலான்ட்டு. ஸோ அது மாதிரி தான் கொடுத்தீங்களா இல்லை வேறு மாதிரி ஏதாவது? சார் இப்போ நான் புதுமுகம் தான் சார். என்னை நம்பி ஒருத்தர் கொடுத்தாரு சார், என்னை நம்பி அவர் கொடுத்தாரு. அதான் சார், இன்ஸ்டா ப்ராப்ளம் அப்படிலாம் பார்க்க. நீங்கள் நடிச்சிருந்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம் மாதிரி நடிச்சிருக்க மாட்டாங்க. அது நான் ஷூராக சொல்லுவேன் சார். ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம் ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க 3 பேர் நடிக்கல, நான் நம்புகிறேன். தெரியல, இன்ஸ்டானும் அதையும் நம்ம ரொம்ப தப்பாகவும் சொல்லக்கூடாது. அவ்வளோ ஈஸி இல்லை சார். ஒரு இன்ஸ்டா வீடியோவை நம்ம வந்து எவ்வளோ பேர் இப்போ அவ்வளோ இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டாங்க. அவ்வளோ பேர் நீங்கள் திறந்தா அதை ஒரு ஹிட் பண்ணுறது அவங்க வந்து ஒன் மினிட்னாலும் அவங்க அவ்வளோ உழைப்பு போடுறாங்க. வீடியோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும். வெறும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸாக வைக்கலைன்னா நான் ஆடிஷனே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அவ்வளோ பேரை நான் ஆடிஷன் பண்ணேன். அது இல்லை சார், 100% இல்லை சார். அதெல்லாம் 3rd 4th லேயர் தான் சார். அது வந்து இப்போ நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, ஆர்டிஸ்ட்டாக என்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் இன்ஸ்டாவில் இல்லைனாலும் எங்களை செலக்ட் பண்ணலையா. அது 100% இல்லை சார். ஒரு இது அமையணும்னா நிறைய இருக்குது சார். இப்போ மழை வரணும்னா எல்லாமே சேரணும் சார், அப்போ தான் மழை வரும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேராதனால தான் ஒரு இது. ஸோ அவங்கள அவாய்ட் பண்ணணும்னு இல்லை. அண்ட் இல்லை ஆடிஷன் பண்ண நிறைய பேர் நல்லா பண்ணாங்க. ஸோ நான் சில பேர், கார்த்திகேயன் ஒருத்தர் நல்லா பண்ணார். ஸோ டேட் கிடைக்காதனால அவர் பண்ண முடியல. விஜய் பிரத்துன்னு ஒருத்தர் பண்ண நல்லா பண்ணார், ஆனால் டேட் கிடைக்கல. சரண் ஒருத்தர் பண்ணார், அவரு டேட் இஷ்யூ. ஸோ நிறைய இது இருக்குது சார். பட் ஆனால் நமக்கு எது கிடைக்குதோ அது பெஸ்ட்டாக தான் கிடைக்கும் நான் நம்புவேன். லேட்டாக கிடைச்சாலும் பெஸ்ட்டாக தான் கிடைக்கும் நம்புவேன். ஸோ எனக்கு பெஸ்ட்டாக கிடைச்சாங்க. ஸோ இருக்கிறது எங்களுக்கு, நான் இன்ஸ்டா இவங்க இருக்காங்க. இப்போ வைபவெல்லாம் இன்ஸ்டாலாம் கிடையாது. அவர் இன்ஸ்டா எப்படி யூஸ் பண்ணே தெரியாது, அவர் சொன்னார் பாருங்க. ஸோ இன்ஸ்டா வந்து ரீசன் இல்லை சார். எண்ட் ஆஃப் த டே ஆக்டிங் தான் சார். ஷாம் சார், உங்கள்கிட்ட தான் ஜி தமிழ் சொல்லுங்கள் சார். சார் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்டேடியம் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அங்கே அமைச்சர் செய்த செயல் தான் அப்படின்னு சொல்லி அது உண்மையாக பொய்யான்றது இன்னும் கன்ஃபார்ம். அப்படி இருக்கும்போது அந்த செய்தி கேட்டதுக்கு பிறகு தான் இதை வெளியிடணும் அப்படின்னு ஒரு ஐடியா எடுத்தீங்களா? ஏன்னா அது பயங்கரமாக பற்றிக்கிட்டு எரியுது. புக் பண்ணி 2 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது தியேட்டர் புக் பண்ணி. இல்லை சார், நீங்கள் சொன்னதே எனக்கு இப்போ தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. சார் இன்னொன்று, இந்த G5 வந்து பெரிய படம் ஒன்று வாங்கி பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க, விஜய் சார்தே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஜி வந்து வெறும் வெப் சீரிஸாக தள்ளிட்டு இருக்கு, எப்போ பெரிய படத்தில் இறங்க போகுது? இல்லை சார், ஜீன்றது பல விஷயங்களை பண்ணுற கம்பெனி. படங்களும் பண்ணுறோம், வெப் சீரிஸ் தனியாக பண்ணுறோம், நான் ஃபிக்ஷன் ஷோஸும் பண்ணுறோம், வெரைட்டியாக பண்ணுறோம். நான் வெப் சீரிஸ் பண்ணுறதுக்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ படங்கள்ன்றது அது தனி டிவிஷன் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எந்த படம் எவ்வளோ கொடுத்து வாங்கணும், எந்த வருஷம் ரிலீஸ் பண்ணணும், எந்த மந்த் ரிலீஸ் பண்ணணும்னு. ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஐ திங்க் படங்களில் அவங்க நல்ல கேமில் தான் இறங்கியிருக்காங்க. G5 பொறுத்தவரை நல்ல படங்கள், குடும்பஸ்தன் சூப்பராக போயிருக்கு, மாமன் ரொம்ப நல்லா போச்சு எங்களுக்கு. ஸோ நான் கரெக்டான படங்களை வாங்கி கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த கேமில் ஆடி இருக்காங்க தான் நினைக்கிறேன். டேரக்ட் சார், அவர் அந்த ரூமில் பெட்டிங் நடக்கும் பெங்களூருக்கும் இதுக்கும். இப்போ நடக்கும்போது ஒரு இது சொல்லுவார், லாஸ்ட் பால் வந்து பேரில் பட்டு போயிடுச்சுன்னா அவுட்டு கேட்பாங்க, அது 4ம் போயிடும் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து சச்சின் சார் ஆடுற அந்த ரிட்டையர் ஆகிற வரையும் அப்படி தான் இருந்தது.
அம்பையர் கொடுத்துட்டா வெளியில் போயிடுவாங்க. பட் ஆனால் இப்போ தோனி வந்து ஐபிஎல்னு ஒன்று வரும்போது தேர்ட் அம்பையர் கிட்ட போயிருக்காங்க, டிசிஷனே மாறிடுது. ஆமாம், அதை ஏன் சொல்லாமல் விட்டீங்க? இல்லை சார், அது என்ன கான்டெக்ட்னா, இப்போ பால் வந்து ஸ்ட்ரெயிட் அம்பர் கொடுக்குறாரா, ஸ்ட்ரெயிட் அம்பர் கொடுத்து பால் 4க்கு போயிடுச்சுன்னா அது ஃபைனல் டிசிஷன் கிடையாது, தேர்ட் அம்பையர் கொடுக்குறது தான். ஸோ அது அவுட்டுன்னு வரும்போது ஸ்ட்ரெயிட் அம்பையர் அவுட்டுன்னு கொடுத்துட்டு அங்கே எது நடந்தாலுமே அது என்ன நடந்தாலுமே டெட்டு பால். ஸோ அவுட்டுன்னு கொடுத்துட்டு 4 போனாலும் அந்த பால் டெட்டு. ஸோ அதுதான் ஆக்சுவல் ரூல். ஸோ டிஆர்எஸ்ன்றது வேறு. சார் டைரக்டர் சார், லாஸ்ட் இந்தியாவில் வந்து ஐபிஎல்லே வந்து ஒரு கேம்லிங் தான். அதாவது ட்ரீம் 11 மாதிரி ஒரு மிகப்பெரிய கேம்லிங் கேம் வந்து இந்தியாவில் உள்ள பல குடும்பங்களை அழிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் வந்து அதை வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு ஒரு என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் ஆன்சரில் வந்து நீங்கள் அதை சொல்லியிருக்கீங்க. அது நீங்கள் ஏன் அதை வந்து அந்த அதை ட்ரீம் 11 ஏன் கையில் எடுக்காத நீங்கள் இதை வந்து கொஸ்டின் ஆன்சரை கையில் எடுத்தீங்க? அந்த ஆப் நீங்கள் சொல்கிற ஆப் இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இல்லை சார். அது தெரிஞ்சு நீங்கள் இது மாதிரி ஆகுதுன்னு தெரிஞ்சு அதை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு பேன் ஆன விஷயத்த பேசுகிறதுல அர்த்தம் இல்லைன்னு ஃபீல் ஆச்சு. அந்த பிராண்டில் இல்லை சார். அது அண்டு என்ன கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இது நான் லைவாக பார்த்துருக்கேன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். இந்த மாதிரி பெட்டிங்கில் இந்த ஓவருக்கு எத்தனை ரன் அடிப்பாங்க, இந்த ஒரு விக்கெட் விழுமா, எவன் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவான், அடுத்த பால் என்ன நடக்கும். ஸோ அவங்க ஏன்னா டைம் இல்லை, நீங்கள் ஒரு மேட்ச் ஃபுல்லாக பெட்டிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 2 மணி நேரம் இது ஒரு பால்னால் காசு ஏறிட்டே இருக்கும். ஸோ இந்த காசு சர்க்குலேட் ஆகணும்னா ஒவ்வொரு பாலுக்கு கொஸ்டின்ஸில் தான் வரும். இந்த கொஸ்டின்ஸில் ட்ரிக்கியாலாம் கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா, பேர் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், அந்த வெப்சைட்டில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக